வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பதவி உயர்வு, ஆள் சேர்ப்பு. அமைச்சர் வெளியிட்ட சூப்பர் அறிவிப்புகள். சென்னையில் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், முதலமைச்சர் விஜயின் உத்தரவுப்படி நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பதவி உயர்வுகள் இன்று வழங்கப்பட்டுள்ளதாகவும், புதிதாக 15,000 பேரை பணியில் சேர்ப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்நிலையில் தமிழகத்தில் மின்வாரிய துறையில் 300 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், மின் வாரியத்தில் இன்று மட்டும் 300 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவை கடந்த 15 வருடங்களாக காத்திருந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், பணியிட மாற்றங்கள் நேர்மையாக நடைபெறும் என உறுதியளித்தார். இது போன்ற பதவி உயர்வு 45 வருடங்களில் நடந்ததில்லை என்று சுட்டிக்காட்டிய அமைச்சர், நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை தவேக அரசு வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். கடந்த 15 வருடங்களாக பதவி உயர்வுக்காக அவர்கள் போராடி வந்ததாகவும், நீதிமன்றத்தின் ஆர்டர் வந்த பிறகும் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் இருந்ததாகவும், தவேக அரசு பொறுப்பேற்று அவர்களுக்கு உரியதை செய்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் பணியிட மாற்றங்கள் நேர்மையாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் மின் வாரியத்தில் இன்றைய சூழலில் சுமார் 70,000 ஊழியர்கள் குறைவாக இருப்பதாகவும், அதில் முதற்கட்டமாக 15,000 பேர் இந்த வருடத்திற்குள் பணி அமர்த்த உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். மேலும் மின்துறை கடன் ரூபாய் 2.5 லட்சம் கோடி. அதன்படி அமைச்சராகி 1 மாதம் ஆகிவிட்ட நிலையில் ₹1 கூட தான் வாங்கிய இல்லை என்று கூறிய அமைச்சர் நிர்மல்குமார், இது மக்களுக்கான அரசு என்றும் மின்துறையில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தான் பதவியேற்கும் போது மின்துறையின் கடன் 1.5 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் என்று நினைத்ததாகவும், ஆனால் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இன்னும் சிறிது காலம் விட்டிருந்தால் கடன் மிகவும் அதிகமாகி மின் வாரிய பங்குகளை தனியாருக்கு விற்று அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை வந்திருக்கும் என்றும், சரியான நேரத்தில் தவேக அரசு பொறுப்பேற்று அனைத்து தவறுகளையும் சரி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.